Hi, glad welcome you all. So in this video we are going to discuss a topic called process costing. So the process costing அப்படினா என்ன அப்படினா லைக் வந்து நமக்கு ஒவ்வொரு processனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டேजेस இருக்கும். சோ அந்த ஒவ்வொரு processலயும் அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு அசர்டைன் பண்றதுக்கு ஒவ்வொரு processலயும் அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் எவ்வளவு அப்படினு அசர்டைன் பண்றதுக்கு தான் நம்ம process costing யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சோ இப்போ வந்து ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இருக்க எல்லா சம்ஸ்மே வந்து ரொம்ப ஈஸி தான். பட் வந்து ஒவ்வொரு சம்முமே வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கும் ஒரு சின்ன சின்ன இடத்துல. பட் வந்து அது எல்லாமே வந்து நம்ம போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு எந்த இடத்துல டவுட் வருது அண்ட் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து இருக்குன்றதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த வீடியோல ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் சொல்லி கொடுக்க மாட்டேன் பிகாஸ் வந்து வீடியோ லென்த்தாக போகும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மெயினான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அதெல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு எல்லா சம்மே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு புரியல ஏதோ டவுட் வருது அப்படின்னா எந்த சம் டவுட்டு இல்லை ஒரு மேக்ஸிமம் 5 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் பிக் பண்ணி வச்சுட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஒரு சம் தான் டவுட்டா எந்த இடத்துல டவுட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலா மாதிரி பார்க்காம நம்ம சம் போடும்போது உங்களுக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்நார்மல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் பை நார்மல் அவுட்புட் இன்டூ அப்நார்மல் யூனிட்ஸ். ஸோ நார்மல் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய டோட்டல் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்புட்லேருந்து நம்ம நார்மல் லாஸ் தான் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுடைய நார்மல் அவுட்புட். நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட்னா இன்னும் ஒன்றுமே இல்லை, நமக்கு டெபிட் சைடு இருக்கும் கிரெடிட் சைடு இருக்கும். எல்லா டெபிட் சைடு ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் எல்லா கிரெடிட் சைடு ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் டெபிட் சைடு மைனஸ் கிரெடிட் சைடு பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 25 தான் போட போகிறோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 24 வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸி தான். இல்லஸ்ட்ரேஷன் 25 புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இல்லஸ்ட்ரேஷன் 24 ஈஸியாக போட்டுலாம் அதில் வெறும் ஒரு ப்ராசஸ் அக்கௌண்ட் தான் போட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராசஸ் அதாவது மெட்டீரியல் டைரக்ட் வேஜஸ் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் 3 ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1000 யூனிட்ஸ் அட் 6 per யூனிட்னு சொல்லிட்டு ப்ராசஸ் 1ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் கொடுக்கல. நம்ம இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் அப்படின்றத ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நார்மல் லாஸ் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான நார்மல் லாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நார்மல் லாஸுக்கான ஸ்கிராப் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க என்ன சொல்லியிருக்காங்க 3 ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டு ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 ப்ராசஸ் 3 அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண இன்புட். ஸோ இந்த சம்மில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபார்மேட்டில் எழுதி வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மெட்டீரியல் அதெல்லாம் வரும். இந்த சைடு வந்து நம்ம எவ்வளோ ப்ராட் டவுன் பண்ண போகிறோமோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் நார்மல் லாஸ் வரும். அண்ட் இந்த சைடு ஏதாவது பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் லாஸ். இந்த சைடு பேலன்ஸ் வந்துச்சுன்னா அது அப்நார்மல் கெயின். ஸோ போட உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 1000 யூனிட்ஸ் 6 per யூனிட். அப்போ 1000 இங்கே யூனிட்ஸில் போட்டுருவோம். இது ருபீஸ், இங்கே யூனிட்ஸ் நீங்கள் ருபீஸ் எழுதிக்கேன், யூனிட்ஸ் ருபீஸ் எழுதிக்கேன். ஓகேங்களா, 1000 போட்டுரும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 into 6 rupees தானே. ஸோ 1000 into 6 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6000. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து அங்க என்ன கொடுத்துருக்காங்க 5200 அண்ட் டைரக்ட் வேஜஸ் வந்து 4000 கொடுத்துருக்காங்க ஃபார் ப்ராசஸ் 1. அப்ப நம்ம இங்க என்ன எழுதுவோம் அப்படின்னா மெட்டீரியல்ல 5200 அண்ட் வேஜஸ்ல வந்து 4000 எழுதுறோம். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் தான். அப்போ டைரக்ட் வேஜஸ் என்ன நம்மளுக்கு 4000. அதில் 100% அதாவது 4000 into 100 by 100 பண்ணால் நம்மளுக்கு 4000 தான் வரும். ஓகே, இன்கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் 80% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4000 into 80 by 100 பண்ணும். ஸோ இங்கே 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் கொடுத்ததுனால நம்ம 4000 into 100%. நான் இங்கே எழுதுறேன் உங்களுக்கு புரியனாலும் 4000 into 100% நம்ம கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4000 தான் வரும். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2. இங்கே நான் ப்ராசஸ் 2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நான் எவ்வளவு கொண்டு போறேன் அப்படின்றத அமௌண்ட். ஓகேங்களா, சோ இது எப்படி கண்டுபிடிக்கணும். இங்க ஆக்சுவலி ப்ராசஸ் 1க்கு ஆக்சுவல் அவுட்புட் யூனிட்ஸ் வந்து 950 அங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ப்ராசஸ் 1 அக்கவுண்ட்ல இங்க என்ன பண்ணுவோம்னா ப்ராசஸ் 2க்கு 950 போட்டுரும். நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே வந்து நம்மளுடைய இன்புட்டோட யூனிட்ஸ்ல தான் கண்டுபிடிப்போம். இப்போ வந்து சில क्वेश्चंसல வந்து பாத்தீங்கன்னா போக வந்து க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்திருப்பாங்க. சில சம்ல இன்புட் இருக்கும் மெட்டீரியல் இருக்கும். அப்ப எப்படி சம் ப்ரோசீட் பண்றதுன்னா க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணி நம்ம போடுவோம்.
போடுவோம். அது லேட்டர் ஆன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், போடும்போது புரியும். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா. ஆஸ் ஆஃப் நவ் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வெறும் இன்புட் மட்டும் தான் இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் இன்புட் மட்டும் இருக்குது. அப்போ நம்ம 1000 மட்டும் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1000 into 5%. நான் ஏன் இங்கே 5% போட்டிருக்கேன்னா இங்கே நார்மல் லாஸில் 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 into 5% பண்ணால் 50 அப்படின்னு வரும். இங்கே வேல்யூ எப்படி போடுறது அப்படின்னா இங்கே ஸ்கிராப் வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம 50 into 4 கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 200. கிளியரா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது, அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 950 + 950 1000 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. இங்கே வந்து பேலன்ஸ் வந்து எதுவுமே வரல. ஸோ அதனால் நம்மளுக்கு அப்நார்மல் லாஸும் இல்லை, அப்நார்மல் கெயினும் இல்லை. ஓகேங்களா? அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணோம்னா 6000 + 5200 4000 + 4000 பண்ணால் நம்மளுக்கு 19200 வரும். ஸோ இந்த 19200 அப்போ இங்கே 19200ல் 200 மைனஸ் பண்ணும். ஸோ 200 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு 19000 வரும். ஸோ இப்போ இது கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து இந்த ப்ராசஸ் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு ப்ராட் டவுன் பண்ணிடுவோம். இங்கே எவ்வளோ 950 அண்ட் வந்து 19000. கிளியரா இருக்க? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2க்கு வந்து மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க? 3960 அண்ட் 6000. ப்ரொடக்ஷன் ஓவர் இட்ஸ் ஆஸ் யூஷுவல் சேம் 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? மெட்டீரியலை 3960 அண்ட் டைரக்ட் வேஜஸ் 6000. 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் இங்கே 6000 தான் நம்மளுக்கு வரும். தட் இஸ் இங்கே என்னது 6000 into 100% கேல்குலேட் பண்ணுவோம். கிளியரா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 3. ப்ராசஸ் 3ல வந்து ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு 840 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? 840 போட்டுருவோம். நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுடைய இன்புட்டில், அதாவது எவ்வளோ இன்புட் இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? 950 into 10%. ஏன் நான் 10% போடுறேன் அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ப்ராசஸ் 2க்கு நார்மல் லாஸ் 10% சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே 10% கேல்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 95 அப்படின்னு வரும். ஸோ இங்கே வேல்யூ எப்படி அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது? இங்கே வந்து 8 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 95 into 8 கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 760 வரும். இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இங்கே ஏன் நான் அப்நார்மல் லாஸ் போட்டிருக்கேன்னா நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 950. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 950 இங்கே 840 + 95 840 + 95 கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 935 தான் வருது. இங்கே 950 இருக்குது, இங்கே 935. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ தேவைப்படுது? 15 தேவைப்படுது. ஸோ 935 மைனஸ் 950 கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 15. அப்போது நம்மளுக்கு அப்நார்மல் லாஸ் 15 தேவைப்படுது. அப்போ 15 இந்த சைடு வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடு கம்மியாக வரதுனால நான் அப்நார்மல் லாஸ் அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? அப்நார்மல் லாஸ் இங்கே 950 ஈக்குவல் ஆயிடுச்சா? இப்போ இந்த அப்நார்மல் லாஸ்க்கு இங்கே வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம இங்கே இருக்க ப்ராசஸ் 3க்கு எவ்வளோ கொண்டு போக போகிறோம் அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே கிடைக்கும். அப்போ நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் பை நார்மல் அவுட்புட் இன்டூ அப்நார்மல் யூனிட்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்நார்மல் யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரியும். நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் இன்புட்டு நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் வந்து டோட்டல் டெபிட் சைட்லேருந்து இந்த கிரெடிட் சைடை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்மளுக்கு நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட். நார்மல் அவுட்புட் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ் அப்படி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ நான் போட்டால் உங்களுக்கு புரியும். நம்ம இப்போ இந்த எல்லா டெபிட் சைடும் நம்மளுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா 19000 + 3960 6000 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 34960 கிடைக்கும். 34960 கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? 34960 மைனஸ் இங்கே டெபிட் சைட் மைனஸ் கிரெடிட் சைடில், அப்போ கிரெடிட் சைடில் 760 இருக்குது. அப்போ 760 இங்கே மைனஸ் பண்ணிடுவோமா? டிவைட் பை இங்கே என்ன பண்ணுவோம்? டோட்டல் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். நம்மளோட இன்புட் எவ்வளோ? 950. நம்மளோட நார்மல் லாஸ் எவ்வளோ? 95. அப்போ நார்மல் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ் அப்போ 95 இன்டூ அப்நார்மல் யூனிட்ஸ். அப்நார்மல் யூனிட்ஸ் தான் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. அப்போ 15 இதை நம்ம கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 600 வரும். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதான் 34960. ஸோ இதை நம்ம 34960 மைனஸ் 600 மைனஸ் 760 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 33600 வரும். கிளியரா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம ப்ராட் டவுன் பண்ணினோம். ப்ராசஸ் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 840 and 33,600 brought down பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 3க்கு மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க? 5,924 and 8,000 வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போட்டுருவோம். என்ன போடுவோம்? 5,924 வேஜஸ் வந்து 8,000 ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் சேம். அதாவது என்னது டேரக்ட் வேஜஸில் 100% நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம். பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 8,000 தான் வரும். கிளியரா? இப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் தான். அதாவது லாஸ்ட் டைப் வந்து நம்ம 3 ப்ராசஸ் அக்கௌண்ட் தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராசஸ் 3 அக்கௌண்ட் லாஸ்ட்டாக வரும்போது இங்கே ப்ராசஸ் 4 அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா இருக்கிறது 3 ப்ராசஸ் தான். அப்போ லாஸ்ட்டாக இருக்க ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ்டு குட்ஸாக மாறிடும். அப்போ இங்கே நம்ம பை ஃபினிஷ்டு குட்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும். கிளியரா? அப்போ
அப்போ இந்த ப்ராசஸ் 3க்கு வந்து இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க 750 யூனிட்ஸ், நார்மல் லாஸ் 15%, ஸ்கிராப் வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஃபினிஷ்ட் கூட்ஸ் இங்கே என்ன பண்ணிடுவோம்னா 750 அப்படின்னு போட்டுருவோம். நார்மல் லாஸ் இங்கே என்னது இன்புட்டில் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 840 இன்ட்டு எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க 15% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் 126 வரும். ஸோ 126 இன்ட்டு நம்மளுக்கு ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 10 rupees கொடுத்துருந்தாங்க. அப்போது 126 இன்ட்டு 10 பண்ணால் நம்மளுக்கு 1260 வரும். ஓகே கிளியரா? இப்போ நம்ம இங்கே வந்து இப்போ இந்த யூனிட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம யூனிட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 750 + 126 750 + 126 calculate பண்ணால் நம்மளுக்கு 876 வருது. ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 840 தான் இருக்குது. அப்போது இங்கே 876 இருக்குது, நம்மளுக்கு இங்கே 840 தான் இருக்குது. அப்போ இந்த சைடு வந்து எவ்வளோ கம்மியாக வருது 876 மைனஸ் 840 கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 36 எவ்வளோ 36 வந்து நம்மளுக்கு கம்மியாக வருது. அப்போ இந்த சைடு தான் கம்மியாக வருது. அப்போ இந்த சைடு கம்மியாக வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ அப்நார்மல் கெயினாக இருந்தாலும் சரி அப்நார்மல் லாஸாக இருந்தாலும் சரி சேம் ஃபார்முலா தான். நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் பை நார்மல் அவுட்புட் இன்ட்டு அப்நார்மல் யூனிட்ஸ். நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் எப்படி கண்டுபிடிப்போம் டோட்டல் டெபிட் சைட் மைனஸ் கிரெடிட் சைடு. இப்போ இந்த எல்லா டெபிட் சைடும் நம்மளுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் பண்ணுங்க, இப்போ எல்லா டெபிட் சைடும் டெபிட் சைட் மைனஸ் கிரெடிட் சைடா இப்போ 33,600 ப்ளஸ் 5924 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஸோ 8,000 கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 55,524 வருது. ஸோ 55,524. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது மைனஸ் கிரெடிட் சைடில் என்ன இருக்குது 1260 இருக்குது. ஓகே, 1260 டிவைடட் பை நார்மல் அவுட்புட்னா இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். இன்புட் வந்து நம்மளுக்கு என்னது இங்கே 840. ஓகே, நார்மல் லாஸ் எவ்வளோ நம்மளுக்கு 126. அப்போ 126 இன்டூ அப்நார்மல் யூனிட்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம் 36. இப்போ நம்ம இதை கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் பண்ணுங்க 54,264. அதுக்கப்புறமா வந்து 840 மைனஸ் 126 கேல்குலேட் பண்ணால் 714. ஸோ இன்டூ 36. ஸோ பண்ணோன்னா நம்மளுக்கு 2736 வருது. ஓகேவா, 2736. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் இந்த சைடும் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்சிங் ஃபிகர் இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 58,260 வரும். ஓகே, 58,260 வரும். ஸோ இப்போ இந்த 1260 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 57,000 வரும். கிளியரா? ஸோ அவள் தான். இப்போ வந்து இந்த 57,000 இதோட சம்மை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இந்த 57,000 யூனிட்ஸ் வந்து 750 இருக்குல்ல. ஸோ 57,000 டிவைடட் பை யூனிட்ஸ் 750 பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 76 வருது. அப்போது நம்மளுக்கு பர் யூனிட் வந்து 76 பர் யூனிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணோம். இதுக்கும் வந்து நம்மளுக்கு மார்க் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ண மறக்கக்கூடாது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 25 கிளியர்டா? ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மெட்டீரியல் வேஜஸ் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வரும். இந்த சைடு நார்மல் லாஸ் அண்ட் எவ்வளோ ப்ராடும் கொண்டு போகிறோம் அதெல்லாம் இங்கே வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 28 சொல்லித்தரேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 27 28 தெரிஞ்சிச்சுன்னா 27 நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இப்போ 28 இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 28 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 200 யூனிட்ஸ் அட் 4 per யூனிட். அதோட ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா 100% ஆஃப் மெட்டீரியல் 40% ஆஃப் லேபர் அண்ட் ஓவரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அது இல்லாமல் ஒரு இன்புட் கொண்டு வராங்க. அதாவது யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் வந்து 1050 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து 1100 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை சம்ம தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்ண நான் சொல்கிறேன். வந்து இப்போ இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டுரும். ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு 2 ஓப்பனிங். ஸோ இதுதான் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குல்லையா அதுதான். ஸோ 200 யூனிட்ஸ் அட் 4 rupees. ஸோ 200 into 4 800. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்புட் யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு அது ஓப்பனிங்கு. அது இல்லாமல் ஒன்று கொண்டு வராங்களா அப்போ அது வந்து இன்புட். ஓகே, ஸோ 2 இன்புட் அப்படின்னு போட்டு 1050 யூனிட்ஸ் போட்டுடுறோம். ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை பார்க்காதீங்க. அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் 1100. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு போவோம் இல்லையா, அதாவது பை ஃபினிஷ்டுன்னு போடுறாங்க. ஓகே, பை ஃபினிஷ்டு 1100. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து 150 யூனிட்ஸ்.
பை க்ளோசிங் வந்து 150 அவ்வளோதான். இதில் வந்து நார்மல் லாஸ்லாம் கொடுக்கல. நார்மல் லாஸ் வந்துச்சுன்னா சம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு இன்னொரு சம் சொல்லி தருவேன் நான். ஆஸ் ஆஃப் நவ் இந்த சம்மை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிட்ஸு, இது வந்து ருபீஸ். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டு 1050 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே அதோட ப்ரைஸு. அப்போது 1050ங்கிறது அமௌண்ட் அங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து லேபர் வந்து 2250. ஸோ 2 லேபர் போட்டுருவோம். அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஸ் கொடுத்தாலும் ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஸ் ஸோ ரேட்டில் எல்லாத்தையுமே போட்டுருவோம். ஸோ நம்ம இப்போ எல்லாமே போட்டாச்சு. க்ளோசிங் ஸ்டாக் வந்து போட்டாச்சு. ஃபினிஷ் ஸ்டாக் யூனிட்ஸும் நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட ப்ரைஸ் தெரியணும். க்ளோசிங் ஸ்டாக்கோட ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபினிஷ்டு கோட்ஸு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் வந்து அப்பார்ஷன்மெண்ட் போட போகிறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்பார்ஷன்மெண்ட் ப்ரிப்பேர் ப்ராசஸ் அக்கௌண்ட். இது ப்ராசஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம போட போதா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் அண்ட் அப்பார்ஷன்மெண்ட். ஃபர்ஸ்ட் தான் ஃபார்மேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, பர்டிகுலர்ஸ், அவுட்புட், மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ். ஓகேங்களா. இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங்கில் 200 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ அந்த இன்புட் 200 ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். அது ஓப்பனிங் அவுட்புட்டை அந்த 200 மொத்தமாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ அந்த 200 கொண்டு வரணும், அந்த 200 முடிச்சிருவோம். ஓகேங்களா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அகைன் வந்து 1050 கொண்டு வராங்க. அது ஃபினிஷ்டு குட்ஸ். அப்போ இந்த அமௌண்ட்டை எப்பவுமே எல்லா சமுக்குமே இங்கே அமௌண்ட் அவுட்புட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ்லேருந்து ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணும். அதுதான் ஃபினிஷ்டுலேருந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணும். இப்போ ஃபினிஷ்ட் வந்து 1100, அதில் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ நம்ம மைனஸ் பண்ணுறது நம்மளுக்கு 900. கிளியரா. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணி நம்ம போட்டுடுவோம். போட்டால் 900 வரும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் என்ன கொடுத்தாங்கன்னா 150. அவ்வளோ ஓப்பனிங் எழுதிடுவோம். ஃபினிஷ்டு குட்ஸ் எதோட வேல்யூ தான் அந்த 1100 அப்படியே போடக்கூடாது. பிகாஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதனால் ஃபினிஷ்டுலேருந்து ஓப்பனிங்கை நம்ம மைனஸ் பண்ணி எழுதுவோம். அண்ட் க்ளோசிங் என்ன வேல்யூ அந்த 150 எழுதுவோம். அவள் தான். இன்கேஸ் அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ்லாம் வந்து அதையும் போடுவோம். ஸோ அது வந்து இன்னொரு சம் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த சம் மட்டும் பாருங்கள். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த சைடு ஈக்குவலாக வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் எப்படி போடுறது நான் சொல்லி கொடுக்குறேன். மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க்கு வந்து இங்கே ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. 100% ஆஃப் மெட்டீரியல், 40% ஆஃப் லேபர், ஓவர்ஹெட்ஸ். எப்பவுமே வந்து ஓப்பனிங்கு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படியே உல்ட்டாவாக வரும், ரிவர்ஸாக வரும். இப்போ 100% ஆஃப் மெட்டீரியல்னா 0% ஆஃப் மெட்டீரியல் கேல்குலேட் பண்ணும். 40% ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ்னா 60% ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் கேல்குலேட் பண்ணும். இன்கேஸ் இங்கே வந்து 30% ஆஃப் மெட்டீரியல்னா 70% ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இங்கே வந்து 50% ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் 50% ஆஃப் லேபர் ஓவர்ஹெட்ஸ் கேல்குலேட் பண்ணணும். இல்லை 30% ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் நீங்க 70% ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் கால்குலேட் பண்ணலாம். அதாவது ரிவர்ஸ் என்ட்ரி. எதுக்குன்னா ஃபார் ஓப்பனிங்க்கு மட்டும் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்து பண்ணால் மெட்டீரியல் அங்கே 100% ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம 0% ஆஃப் மெட்டீரியல் கால்குலேட் பண்ணணும். 0% ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா 200 0% பண்ணால் நம்மளுக்கு 0 தான். அடுத்தது 40% ஆஃப் லேபர் ஓவர்ஸ்னா 60% ஆஃப் லேபர் ஓவர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ 60% ஆஃப் லேபர் அண்ட் 60% ஆஃப் ஓவர்ஸ் கால்குலேட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 200/60/100 200/60/100 கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக 100% தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஸ்டினில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. கான்ஸ்டண்ட்டாக எப்பவுமே ஃபினிஷ் குட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் 100% தான். அப்போ 100% ஆஃப் மெட்டீரியல், 100% ஆஃப் லேபர் அண்ட் 100% ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். கிளியரா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் அந்த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து 100% ஆஃப் மெட்டீரியல், 70% ஆஃப் லேபர், ஓவர்ஹெட்ஸ். இதுக்கு நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் ஓப்பனிங்க்கு மட்டும் தான் நம்ம ரிவர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ 100% ஆஃப் மெட்டீரியல் ஸோ எடுத்துச்சு. நெக்ஸ்ட் 70% ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 70% ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம். 150ல 100/100, 150ல 70/70, 70/100 அண்ட் 150ல 70/100 கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது கால்குலேட் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இன்னொரு திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்முலையுமே வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த சம் வந்து நீங்கள் போட்டு பார்த்தா மட்டுமே புரியும். சார் நான் இந்த சம் முடிச்ச பேர் நான் சொல்கிறதெல்லாம் ப்ரீஃபாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம போட்டுருவோம். டோட்டல் காஸ்ட் இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். கொடுத்துருக்காங்க இல்லையா இன்புட் 1050. ஸோ இதை தான் எடுக்கணும். ஏன் மேம் ஓப்பனிங் எடுக்கக்கூடாதான்னு கேட்டால் ஓப்பனிங் எடுக்கக்கூடாது. ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓப்பனிங் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு சில சம்மில் ஓப்பனிங் ஆட் பண்ணி இன்புட் ஆட் பண்ணி க்ளோஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அது லேட்டராக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ தட் இஸ் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் அதை எடுத்துருவோம் 1050. அண்ட் அடுத்தது வந்து லேபர். ஸோ லேபருக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2250. ஸோ லேபர் எழுதிடுவோம். அண்ட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்ஹெட்ஸ் எழுதிடுவோம்.
காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கனா ஸோ டோட்டல் காஸ்ட் டிவைட் பை யூனிட்ஸ் அப்போ 1050 by 1050 2250 by ஸோ 1125 ஸோ 1125 by 1125 கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு பர் யூனிட்டுக்கான வேல்யூ கிடைக்கும் ருபீஸ் கிடைக்கும் ஸோ அந்த ருபீஸ் தான் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே 150 105 105 ஸோ 150 into 1 rupees 105 into 2 rupees 105 into 1 rupees calculate பண்ணா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனா அதான் நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ என்ன வேல்யூ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பட் 465 வந்திருக்கு அப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வந்து கண்டுபிடிச்சோம் எவ்வளோ 465 கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இதை வந்து 5225ல 465 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4760 கிடைக்கும் ஸோ பர் யூனிட் வேல்யூ எப்பவுமே போடணும் மார்க்க கூட சொல்லிக்கலாம் ஸோ 4760 டிவைட் பை 1100 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 4.32 வரும் இதுதான் வந்து பர் யூனிட்டுக்கான வேல்யூ நம்மளுக்கு பர் யூனிட்டுக்கான வேல்யூ கிளியரா அவ்வளோதான் ஸோ இந்த சம் வந்து ஆக்சுவலாக ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி வந்து ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் அண்ட் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் போட சொன்னால் இப்படி தான் போடணும் சம் ஒரு சில சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் இந்த மெட்டீரியலே மெட்டீரியல் 1 மெட்டீரியல் 2 கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சம் எப்படி போடுறதுன்னு இப்போ நான் நெக்ஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் என்ன சொல்ல வரேன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும் ஒரு சம்மில் நார்மல் லாஸ் கொடுத்துருப்பாங்க நார்மல் லாஸை மெட்டீரியலில் சிலர் மைனஸ் பண்ணியிருப்பாங்க சிலர் ஓவர் ஹெட்ஸில் மைனஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய ட்விஸ்ட் ஒரு ஸ்மால் விஷயங்கள் தான் இருக்கும் நிறைய சம்மில் மற்றபடி எல்லா சம்ஸுமே சேம் ப்ராப்ளம் தான் லைக் சேம் மாடல் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே வந்து கண்ணால் பார்த்தா புரியாது புக்கை பார்த்தா புரியவே புரியாது போட்டால் மட்டுமே புரியும் இப்போ நான் போட்டது வேறு மாதிரி இருக்கும் புக்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ நான் சொல்லிக் கொடுத்தது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கான்செப்டை கிளியராக ஃபோக்கஸ் கிளியராக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எந்தெந்த இடத்துல டவுட் வருதுன்றதை செக் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் போட்டால் மட்டுமே புரியும் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் புரியும் ஓகே ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு சம் சொல்ல போகிறேன் அந்த சம்மோட நம்ம வந்து வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பிகாஸ் வீடியோ லென்த்தாக போகும் அண்ட் இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் காஸ்டிங் அகெயின் வந்து ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் லைக் அந்த இல்லுஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிற மாதிரி பட் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு ரொம்ப டைம் லென்த் ஆகுதுனால நான் எழுதி வச்சுட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்குது ஸோ நான் அதே மாதிரியே பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து வேறு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் பார்க்கலாம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது illustration 33 பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு மெட்டீரியல் இருக்கும் ஸோ ஆல்ரெடி ரெண்டு மெட்டீரியல் இருக்க மாதிரி சம்ஸ் இருக்குது பட் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து மெட்டீரியல் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரி ஒரு சம் வந்திருக்கு ஸோ அதனால் இது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கேன் ஸோ illustration 33யோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே illustration 33ல வந்து process 3 அக்கவுண்ட்ல process 2க்கான இன்புட் கொடுத்துருப்பாங்க process 4க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம போட போகிறது process 3 அக்கவுண்ட் ஓகே ஸோ இதே மாதிரி இதுலேயும் என்ன கேட்டிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா process அக்கவுண்ட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதுலேயும் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் அப்போர்ஷன் மெத்தட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம் ஆன்சர் வந்து நம்மளுக்கு சேமாக தான் வரும் இப்போ லைக் வெயிட் பண்ணுங்கள் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சி இப்போ வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 1000 யூனிட்ஸ் ஸோ 2 ஓப்பனிங் 1000 யூனிட்ஸ் போட்டுருவோம் இங்கே அமௌண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா கீழே வேல்யூ கொடுத்துருக்காங்களே அது ஓப்பனிங்கான வேல்யூ தான் தட் இஸ் அமௌண்ட் ருபீஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டாக இதான் என்னன்னா டேரக்ட் மெட்டீரியல் 1 கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் 2 கொடுத்துருக்காங்க லேபர் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இந்த ஓப்பனிங் ஸ்டாக்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும் 390 + 75 + 112 + 180 நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு 695 வரும் ஸோ நான் அதான் இங்கே போட்டிருக்கேன் அண்ட் அடுத்தது வந்து ப்ராசஸ் 2 ட்ரான்ஸ்ஃபர் வந்து 6000 யூனிட்ஸ் at 2360 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராசஸ் 2க்கு வந்து பார்த்தோன்னா லைக் இது வந்து இன்புட் மாதிரி அதாவது மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ 6000 அடுத்து 2360 அடுத்தது வந்து ப்ராசஸ் 4க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க 4100 யூனிட்ஸ் அப்போ இது பை ஃபினிஷ்டு கூட்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா அதுதான் ப்ராசஸ் 4க்கு போடுறது அப்போ இங்கே ஃபினிஷ்டுன்னு போடக்கூடாது பிகாஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் 4ன்னு சொல்லிட்டு அப்போ ப்ராசஸ் 4ன்னு ஒரு ஸ்டெப்பு இருக்குது ஆனால் அந்த அக்கௌண்ட் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல வெறும் ப்ராசஸ் 4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிய யூனிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ 4100 போட்டுருவோம் அடுத்தது வந்து டேரக்ட் லேபர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ 2 டைரக்ட் லேபர் போட்டுருவோம் அண்ட் அதுக்கு வந்து டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க 520 சொல்லிட்டு ஸோ 2 டைரக்ட் மெட்டீரியல் போட்டுருவோம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து 1541 கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸும் நம்ம போட்டுருவோம் ஸோ அது போட்டாச்சா
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2000 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் பை க்ளோசிங் ஸ்டாக் 2000 யூனிட்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பை நார்மல் லாஸ். ஏன் நார்மல் லாஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க நார்மல் லாஸ் 5% அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்கிராப் 0.20 ஈச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மல் லாஸ் நம்மளுக்கு எவ்வளோனா 5%. ஸோ இப்போ இந்த நார்மல் லாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சம் போடும்போது வெறும் இன்புட் மட்டும் கொடுத்தா நம்ம இன்புட்டில் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுவோம். பட் ஓப்பனிங் க்ளோசிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் ப்ளஸ் இன்புட் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படி போடணும். இப்போ புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போட்ட சம்மில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இன்புட்டில் தான் நார்மல் லாஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். பட் ஆனால் இந்த சம்மில் க்ளோசிங் ஸ்டாக்லாம் வந்து மைனஸ் பண்ணி போகிற மாதிரி வரும். அந்த சம் நான் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிப்பேன். ஸோ அந்த சம் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் இன்புட்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 ப்ளஸ் 6000 ஓப்பனிங் ப்ளஸ் இன்புட் மைனஸ் நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 2000 கேல்குலேட் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வருதோ இன்டூ 5%. அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5% சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 215 வரும். ஸோ 250 இன்ட்டு அவங்க வந்து ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.20 சொல்லிட்டு. ஸோ கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 50 கிடச்சிரும். ஓகே, இங்கே நான் அப்நார்மல் லாஸ் போட்டிருக்கேன்னா இப்போ 1000 ப்ளஸ் 6000 பண்ணால் 7000 வந்துடும். அண்ட் அடுத்து இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணிங்க 4700 ப்ளஸ் 2000 ப்ளஸ் 250 கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6950 வருது. பட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது இங்கே 7000. நம்மளுக்கு எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees கம்மியாக இருக்குது. ஓகே சாரி 50 யூனிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 6950 தான் இந்த சைடு இருக்குது. பேலன்ஸ் 50 நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இந்த சைடு கம்மியாக இருந்தால் அப்நார்மல் லாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சைடு கம்மியாக இருந்தால் அப்நார்மல் கெயின் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அப்நார்மல் லாஸ் இருக்கே உடனே நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ எல்லா டோட்டல் டெபிட் சைட் மைனஸ் அதாவது நார்மல் லாஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் பை நார்மல் அவுட்புட் இன்டூ அப்நார்மல் யூனிட்ஸ் டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட் ஆட் பண்ணி போடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் அப்பார்ட்மெண்ட் போடும்போது அந்த எதுக்காக இதை போடுறோம்னா இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்டே போடுறோம். அப்போ அப்படி போடும்போது நம்ம அப்நார்மல் லாஸ் அப்படி ஃபைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த அப்நார்மல் நம்மளுக்கு இப்போ அப்நார்மல் லாஸ் தேவை, க்ளோசிங் ஸ்டாக் தேவை. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ப்ராசஸ் 4 எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் போட போகிறோம். இப்போ வந்து இன்புட் 1000 வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓப்பனிங். அப்போ அந்த 1000 ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அவுட்புட் ஓப்பனிங் கொண்டு வந்துருவோம் 1000. நெக்ஸ்ட் ஒரு இன்புட் ஒரு மெட்டீரியலுக்கு 6000 அதை போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கேன் 4700 கொடுத்துருக்காங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ்லேருந்து ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4700 ஓப்பனிங் 1000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 3700. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க க்ளோசிங் ஸ்டாக் 2000. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போட்டுருவோம். அடுத்தது வந்து அப்நார்மல் லாஸ் நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் போடுறது ஓப்பனிங் போடுவோம், இன்புட் போடுவோம், ஃபினிஷ்டு குட்ஸ் போடுவோம், க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். இன்கேஸ் நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் வந்து அதையும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்நார்மல் லாஸ் வந்து 50 இருக்குது. ஸோ 50 போட்டுக்கேன். அண்ட் நார்மல் லாஸ் 250 இருக்குது அண்ட் 250 இருக்குது போட்டாச்சு. இப்போ மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட்ஸ் எழுதுவோம். ஏன் மெட்டீரியல் 1 and 2 போட்டுக்கலாம்? பிகாஸ் இங்கே மெட்டீரியல் 1 மெட்டீரியல் 2 ரெண்டு விஷயம் இருக்குது. அதனால் மெட்டீரியல் 1 மெட்டீரியல் 2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ மெட்டீரியல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கான ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் பர்சன்டேஜ் தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். பட் இங்கே பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கு கொடுக்கல. ஸோ நத்திங் ஸ்பெசிஃபைனா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1000 எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த பர்சன்டேஜ் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுக்கலனா. நெக்ஸ்ட் ஃபினிஷ் குட்ஸ் எப்பவுமே 100% தான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம 100% கேல்குலேட் பண்ணால் 3000 அப்படியே எழுதிடுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, அதாவது ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு கேல்குலேட் பண்ணால் மெட்டீரியல் 2க்கு மட்டும் தான் நம்ம பர்சன்டேஜ். லைக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் க்ளோசிங் ஸ்டாக் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் 2 மெட்டீரியல் இருக்குது. அப்போ மெட்டீரியல் 1க்கு அந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுமா, மெட்டீரியல் 2க்கு அந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுமான்னு கேட்டால் நம்ம மெட்டீரியல் 2க்கு தான் கேல்குலேட் பண்ணுவோம். மெட்டீரியல் 1க்கு அந்த பர்சன்டேஜஸ்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ மெட்டீரியல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் ஃபினிஷ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ இது 3000 என்னவோ அந்த அமௌண்ட் அப்படியே எழுதிடுவோம். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் பார்க்க போகிறோம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்மளுக்கு 60%, 50% ஃபார் லேபர் அண்ட் 40% ஃபார் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதுக்கு வந்து ரிவர்ஸ் என்ட்ரி போடக்கூடாது. பிகாஸ் க்ளோசிங்க்கு என்ன ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துப்போம். ஓப்பனிங்கு மட்டும்தான் நம்ம உல்ட்டாவாக எடுத்துப்போம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து அப்படியே என்னவோ அதை அப்படியே எடுத்துப்போம். இப்போ டேரக்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 60% மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறுனே மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் 1க்கா 2க்கான்னு எதுவுமே கொடுக்கல. அப்போது நம்ம இப்போ இங்கே கன்ஃபியூஸ் ஆகல 1க்கு போடணுமா 2 போடணுமா, நம்ம 2க்கு தான் போடணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60% ஆஃப் மெட்டீரியலா. ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60% ஆஃப் மெட்டீரியல் 1200 போட்டுவோம். அப்போ இங்கே மெட்டீரியல் 1க்கு என்ன போடுறது அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்படியே போட்டணும். ஓகேங்களா? மெட்டீரியல் 2க்கு மட்டும் தான் நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது லேபர் 50%, 40%. ஸோ 50%, 40% இந்த நம்ம கேல்குலேஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது அப்நார்மல் லாஸ் வந்து 50 இருக்கா.
இந்த அப்நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லைக் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிட்ஸ் is scrapped, degree of completion 100 and 80% for labor and 80% for overheads கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான். ஸோ 100% for material, 80% of labor and 60% of overheads calculate பண்ணி நம்ம இங்கே போட்டுருவோம். அப்போ மெட்டீரியல் ஒனுக்கு என்ன பண்ணணும், என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்படியே போட்டுருவோம். நெக்ஸ்ட் 250 for normal loss எப்பவுமே 0% தான். எப்படி ஃபினிஷ்ட் குட்ஸ் எப்பவுமே கான்ஸ்டன்ட்டாக 100%ஓ அதே மாதிரி நார்மல் லாஸ் எப்பவுமே நம்மளுக்கு 0% தான். ஸோ 000. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணிடுவோம். கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வரப்போகிறோம் டோட்டல் காஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இங்கே எப்படி இந்த மெட்டீரியல் போடணும். நம்ம போன சம்பளம் வந்து வெறும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மெட்டீரியல் ஓப்பனிங் இருக்கும், இன்புட் இருக்கும். நம்ம இன்புட்டை மட்டும் எடுத்துப்போம். பட் இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்புட் வந்து 2360 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் ஒரு மெட்டீரியல் இன்புட் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை போட்டிருப்போம் இல்லையா? பட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஓப்பனிங்கில் ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 390 சொல்லிட்டு. ஸோ அந்த 390 ப்ளஸ் இந்த இன்புட் அதாவது மெட்டீரியல் 2360 நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் நார்மல் லாஸ் நம்ம 50 பண்ணணும். எப்பவுமே இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். நார்மல் லாஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மெட்டீரியலில் மைனஸ் பண்ணிடணும் நார்மல் லாஸ். இந்த நார்மல் லாஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் 1ல் மட்டும் தான் மைனஸ் பண்ணணும், மெட்டீரியல் 2ல் மைனஸ் பண்ணக்கூடாது. ஆர்எல்ஸ் நீங்கள் ஓவர்ஹெட்ஸில் மைனஸ் பண்ணிக்கலாம் நார்மல் லாஸை. ஓவர்ஹெட்ஸில் மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெட்டீரியலில் மைனஸ் பண்ணிக்கலாம். பட் மெட்டீரியல் மைனஸ் பண்ணுறதா மெட்டீரியல் 1ல் மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். அடுத்தது மெட்டீரியல் 2 வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி மெட்டீரியல் 2 வந்து 75 கொடுத்துருக்காங்க. ஸோ 75 ப்ளஸ் இந்த மெட்டீரியல் வந்து 520 ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இங்கே போட்டுருவோம். அடுத்தது லேபர் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து 1036 அண்ட் அது இல்லாமல் இங்கே ஒரு லேபர் இருக்குது 112. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுப்போம். அடுத்தது ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1541 இருக்குது அண்ட் அது இல்லாமல் இந்த ஓவர்ஹெட்ஸ் வந்து 118 இருக்கு. ஸோ நம்ம அது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணி இங்கே போட்டுப்போம். ஆட் பண்ணி போட்டுட்டு இது எல்லாமே ஆட் பண்ணி காஸ்ட் பர் யூனிட் வந்து கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பர் யூனிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் இங்கே லைக் நம்ம கண்டுபிடிச்சினா டோட்டல் காஸ்ட் ஸோ 2700 டிவைட் பை 6750. ஸோ இந்த வேல்யூ அதாவது காஸ்ட் பை யூனிட் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பர் யூனிட் ருபீஸ் பர் யூனிட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவோம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இப்போ அப்நார்மல் லாஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். பிகாஸ் இதுக்கு தான் நம்ம வெயிட்டிங்கே. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கடை இந்த ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 2000, 1200, 1800. ஸோ இந்த வேல்யூவோட இந்த ருபீஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த எல்லா க்ளோசிங் ஸ்டாக்கும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1360 வரும். ஸோ அதான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணுவோம் 1360 போட்டுருவோம். அடுத்தது அப்நார்மல் லாஸ் இங்கே என்ன கொடுத்தாங்க 50, 50, 40, 30. அப்போ 50 இன்டூ இந்த ருபீஸ் இந்த ருபீஸ் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்துடும். இந்த வேல்யூ வந்துடும் 20 + 5. அதான் என்ன சொல்லுவேன்னா அப்நார்மல் 50, 40, 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸோட அந்த ருபீஸ் பர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். ஆட் பண்ணால் 42. ஸோ அப்போ இங்கே அப்நார்மல் லாஸில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா 42 போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு வேல்யூ எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6152 வரும். அதே மாதிரி 6152 வரும். ஸோ இது எல்லாத்தையுமே 42,360, 50 இது எல்லாத்தையுமே நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4700 வரும். ஓகேங்களா? பர் யூனிட் வேல்யூ எப்பவுமே போட மறக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். ஸோ 4700 by 4000 பண்ணனா நம்மளுக்கு 1 rupees வரும். அந்த 1 per unit. இதான் ஆன்சர். இதான் புரியுதா? அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் போட ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ண வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஓகே? ஸோ இந்த மெட்டீரியல் இடத்துல வந்து டவுட் வந்திருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? எப்பவுமே 2 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கடா பர்சன்டேஜ் நம்ம மெட்டீரியல் 2 தான் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி நார்மல் லாஸ் வந்து மெட்டீரியல் 1ல் மட்டும் தான் கால்குலேஷன் பண்ணணும். கிளியரா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது டோட்டல் காஸ்ட் போட்டு மெட்டீரியல் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். மெட்டீரியல் மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 2 மெட்டீரியலுக்கும் ஓப்பனிங் இருக்கும், எதை ஆட் பண்ணி எதை போடுறதுன்ற ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வரும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு சம்லையும் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே வந்து போட்டு பார்த்தா மட்டும் தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 100%. நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா புரியாது. எல்லாமே போட்டு பார்த்தா மட்டுமே தான் புரியும். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அழகாலாம் போட சொல்லலை. ரஃபாக உங்களுக்கு நீங்கள் ஒரு பேப்பரோ பெண்ணோ ஒருத்தர் ரஃபாக சும்மா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா யூ கெட் நோட்டிஃபைட். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேறு டாபிக் கூட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.